இருளில் நடக்கும் மக்கள் ஒரு பேரொளியை கண்டார்கள். மரண இருள் சூழ்ந்த நாட்டில் வாழ்வோர் மேலும் மரண இருள் சூழ்ந்த நாட்டில் வாழ்வோர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நீர் நாட்டை பெருகச் செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அதிகமாய் கொடுத்திருக்கிறீர். அறுவடையின் போது மக்கள் மகிழ்வதைப் போல அவர்கள் உமது முன்னிலையில் மகிழ்வார்கள். கொள்ளையை பங்கிடும் போது மனிதர் மகிழ்வது போல அவர்கள் மகிழ்வார்கள். மீதியானியர் தோற்கடிக்கப்பட்ட நாளில் செய்தது போல நீர் அவர்களுக்கு பாரமாயிருந்த நுகத்தை உடைத்து போட்டீர். அவர்களுடைய தோள்களின் அழுத்திய பாரத்தையும் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலையும் அகற்றி போட்டீர். ஒவ்வொரு வீரரும் போரில் பயன்படுத்திய காலனியும் இரத்தத்தில் தோய்ந்த உடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். ஏனெனில் நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார், நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார். அரசாட்சி அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமான ஆலோசகர், வல்லமை உள்ள இறைவன், நித்திய தகப்பன், சமாதான பிரபு என அழைக்கப்படுவார். அவருடைய ஆட்சியின் பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவே இராது. இந்த வசனங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பழைய ஏற்பாடுக்கு போயிட்டு எந்த சம்பவ சூழல்ல இந்த வசனம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் அதுக்கு தான் நான் மேப் போட்டிருக்கிறேன். இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அராம்னு இருக்குல்ல, அது வந்து சீரியா தேசம். அதுக்கு கீழே வந்து இஸ்ரேல். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சீரியாவுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை வந்துட்டே இருக்குது. எல்லாம் பக்கத்து நாடுகள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இஸ்ரேல் தேசம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூதா தேசம் இருக்குது. இஸ்ரேல் தேசத்துக்கு கேபிட்டல் வந்து சமாரியா, யூதா தேசத்துக்கு கேபிட்டல் எருசலேம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சைடு மேலே அராம் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அசிரிய தேசம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அசிரியா வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் பவராக அந்த காலத்தில் இருக்கிறது. அதன் பின்பு பயங்கரமான ஒரு சூப்பர் பவராக வந்தது வந்து பாபிலோனிய தேசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு எந்த காலத்தில் அப்படின்னா 734 இருந்து 732 பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 734 இருந்து 732 அந்த வருடங்களில் நடக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அசிரியா பயங்கரமான ஒரு த்ரெட்டாக இருக்கு அப்படின்னா பயமுறுத்து ஒரு பவராக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ சீரியா என்ன செய்கிறாங்க, இஸ்ரேலோடு சேர்ந்து அசிரியாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ யூதாவை கூப்பிட்றாங்க, யூதா போகலை. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா சீரியாவும் இஸ்ரேலும் ஒன்றா சேர்ந்து யூதாவை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க, பிளான் பண்ணுறாங்க. அந்த சூழலில் யூதா எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆகாஸ் அப்படிங்கிற அந்த ராஜா தான் யூதாவில் ராஜாவாக இருக்கிறார். நீங்கள் 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் அவன் எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தான் அப்படின்னு ஒரு சில வசனங்களை நீங்கள் எடுத்தோன்னே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் தாவீதினுடைய வழியில் அவன் செல்லவில்லை, அவன் சரியான ஒரு ராஜாவாக இல்லை, விக்கிரக ஆராதனை அவன் செய்தான், ஏன் பிள்ளையை கூட அவன் பலியாக செலுத்தினான் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்றதை நீங்க பார்க்கலாம். 16வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் தான் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்க மற்ற எல்லாத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் ஒரு சரியான ராஜாவாக இல்லை, விக்கிரக ஆராதனை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். நீங்க 2வது வசனம் வாசிச்சீங்கன்னா ஆகாஸ் அரசனான போது 20 வயது உள்ளவனாக இருந்தான். இவன் எருசலேமில் 16 வருடங்கள் அரசாண்டான். தன் முற்பிதாவான தாவீதை போல அவன் தனது இறைவனாகிய யெகோவாவின் பார்வையில் சரியானதை செய்யவில்லை. அவன் சரியான காரியத்தை செய்யவில்லை. அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழிகளில் நடந்தான். இவன் இஸ்ரேலுக்கு முன்பாக யெகோவா துரத்திவிட்ட நாடுகளின் அருவருப்பான வழிகளை பின்பற்றி, அப்படின்னா எந்த நாடுகளெல்லாம் ஆண்டவர் வந்து துரத்தி விட்டு உங்களுக்கு இந்த தேசம் கொடுத்தாரோ அந்த நாடுகளுடைய அந்த மக்களுடைய எல்லா விதமான பாவ காரியங்களையும் அவன் செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டுமல்ல, பாருங்க பயங்கர கொடூரமான ஒரு காரியம் இங்கே நடக்குது. தன் மகனையும் நெருப்பிலே பலியிட்டான். அவ்வளவு கொடூரமான ஒரு ராஜாவாக இருக்கிறான் ஆகாஸ் அப்படிங்கிற ராஜா. பலியிட்டான். அவன் மலை உச்சி உள்ள மேடைகளிலும் அடர்ந்த மரங்களின் கீழும் பலி செலுத்தி தூபம் காட்டினான். எல்லா காரியத்தையும், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கட்டத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னா சீரியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து யூதாவை அட்டாக் பண்ணலாம், தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஆகாசுக்கு சொல்லும் காரியம், நீங்க ஏசாயா 7வது அதிகாரத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன், உங்களை நான் விடுவிப்பேன்,
நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு, நீங்க என்கிட்ட என்ன செய்யணும், வரணும், அவ்வளவுதான். பல இடங்கள்ல ஆண்டவர் சொல்ற காரியம், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க வேற எதுவும் செய்ய தேவையில்லை, ஏன் கூட இருங்க அப்படின்னு அவர் சொல்றார், என்ன பின்பற்றுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அருமையாக இம்மானுவேல் அவர் சொன்னார், காஸ்பலை பற்றி சொல்லணும், ஆண்டவர் வந்து சொன்னார், அவர் என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னார், இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார். ரொம்ப உற்சாகத்தை எனக்கு கொடுத்தது அருமையானவர்கள். இயேசு சொன்ன காரியம் என்னன்னா, நீங்கள் நல்லா பாட்டெல்லாம் பாடுங்க, எல்லாம் நீங்கள் வசனம்லாம் கேளுங்க, எல்லாம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இது எல்லாம் செஞ்சுட்டு அவரை பின்பற்றவில்லை என்றால் இது எல்லாமே வேஸ்ட். இதெல்லாம் நமக்கு வந்து எதுக்கு உதவி செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இது நமக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ ஆகாஸ் ராஜா பின்பற்றவில்லை. அவர் என்ன பண்றாருன்னா, சீரியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இவர் அடிக்கலான்னு வராங்க. ஏன்னா இவர் வந்து துணைக்கு போல அசிரியாவை அடிக்கிறதுக்கு. அப்போ என்ன செய்யறாருன்னா, யூதா ஆகாஸ் ராஜா உட்காந்து பிளான் பண்றாரு, என்ன பண்ணலாம், எதிரியுடைய எதிராளி நமக்கு ஃப்ரெண்டு, அப்போ நம்ம என்ன செய்யலாம், அசிரியாவிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதவி கேட்கிறாரு. நீங்க 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்க வாசிங்க அப்படின்னா, 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது, அங்க அரசன் ஆகாஸ் 7வது வசனத்தில், அரசன் ஆகாஸ் அசிரியாவின் அரசன் திக்லாத் பிலேசருக்கு தூதுவரை அனுப்பி, நான் உமது பணியாளனும் உமக்கு வரி செலுத்துவனுமாய் இருக்கிறேன். நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, ஐ எம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஐ எம் யுவர் சன் அப்படின்னு போட்டிருப்பாரு. நான் வந்து உங்களுடைய பணியாளனா இருக்கிறேன், உங்களுடைய மகனா இருக்கிறேன், உங்களுக்கு நான் வரியெல்லாம் செலுத்துறேன், கப்பம் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். வரி செலுத்துகிறவனாய் இருக்கிறேன். இப்பொழுது என்னை எதிர்த்து தாக்குகிற சீரிய அரசனிடம் இருந்தும் இஸ்ரேல் அரசனிடம் இருந்தும் என்னை காப்பாற்றும் என்று கேட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்பு, அது போதும். நீ உன் பிள்ளைய என்ன செய்யற, பலி செலுத்துற, நீ விக்கிரகத்தை நீ வணங்குகிறாய். நான் எந்த தேசம்லாம் பாவம் செய்யுதுன்னு சொல்லிட்டு விரட்டனோ அதனுடைய பாவத்தை எல்லாம் நீ செய்யற, நீ மனம் திரும்ப அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, குறுக்கு வழியில எதிராளியுடைய எதிராளி நம்முடைய ஃப்ரெண்டு, நாம் என்ன செய்வோம், அவங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அசிரியா கிட்ட அவன் கேட்கறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழல்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்பையும் உங்களை காப்பாற்றுவேன், எப்பையும் காப்பாற்றுவேன், நானே இறங்கி வந்து என்ன செய்வேன், உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த குமாரன் ஒரு அடையாளம் போல, அந்த குமாரன் இப்ப இல்ல, அவர் ராஜாதி ராஜாக வருவார். ஆகாசு பாவம் செய்வான், எசேக்கியா கூட ஒரு நல்ல ராஜா தான், அவரு வந்து தப்பு செய்தாரு, தாவீது கூட தப்பு செய்தாரு. அரசாங்கங்கள் மாறும், அரசாங்கங்கள் விழும், ராஜாக்கள் ஃபெயிலியர் ஆவாங்க. ஆனா ஒரு ராஜா என்ன செய்ய மாட்டாரு, ஃபெயிலியர் ஆக மாட்டார். அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை தான் இந்த ஏசாயா 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம முழு அதிகாரத்தையும் பார்ப்பது, இந்த வசனங்கள் 7 வசனங்களை பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, முதல் இந்த 7 வசனங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். நான் வந்து இதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான ஒரு இருட்டு இஸ்ரவேல் தேசத்து மேலே இருக்குது. பாவமும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் மற்றவங்க மூலமாக தாக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக, முக்கியமாக அசிரியாவின் மூலமாக தாக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. ஏன்னா இங்கே சொல்றாரு இல்லைங்களா, ஆகாஸ் நான் உனக்கு கப்பம் கட்டுறேன், வரி கட்டுறேன், நீ என்னை காப்பாத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே அவர்கள் அசிரியாவுடைய ஒரு தாக்கத்துக்கு கீழே தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு 1வது 2வது வசனங்கள்ல, முக்கியமாக 2வது வசனத்துல, இருளில் நடக்கும் மக்கள் ஒரு பேரொளியை கண்டார்கள், மரண இருள் சூழ்ந்த நாட்டில் வாழ்வோர் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்க மேல வெளிச்சத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்கிறோம். நீங்க உங்க மூலமாக வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஏன்னா நீங்க பாவத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னே தெரியல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டில் இருப்பாங்க, இருட்டிலே எல்லாமே செய்வாங்க, அவங்களுக்கு வெளிச்சமே தேவைப்படாத மாதிரி நீங்க போனோன்னே ஏன் இந்த லைட்டை போடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அதே போல தான் சில வேளை நாம இந்த வெளிச்சம் போதும், இருட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம இருக்கு தெரியாது, அங்கே ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன், வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. அந்த வெளிச்சம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்பொழுதும் ஆண்டவர் வெளிச்சமாக இருப்பார், ஒரு பெரிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து அவர் வருவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 3வது 4வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, 3வது 4வது வசனத்துல அவர்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி வருமா, அந்த வெளிச்சம் வரும்போது, ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது
அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அதை அதை வந்து ஒரு பிக்சரைஸ் பண்றாரு ஆண்டவர். எப்படின்னா, அறுவடையின் போது மக்கள் மகிழ்வதை போல. அறுவடையின் போது என்னுடைய ஒய்ஃப் ஒரு 4 கத்திரிக்காயை பக்கத்துல இருந்து கார்டன்ல இருந்து எடுத்து வந்து ஹார்வெஸ்ட் ஏதோ பெரிய ஹார்வெஸ்ட் திரும்பி பார்த்தோம்னா ஒரு 4 கத்திரிக்காய் இருக்கும். அதான் அன்னைக்கு சாம்பாருக்கு போவோம். அந்த 4 கத்திரிக்காய்க்கு இப்படி ஹார்வெஸ்ட், இங்க பாருங்க ஹார்வெஸ்ட், பெரிய ஹார்வெஸ்ட். அவங்க இல்லை, நல்ல வேலை, எல்லா வீட்லையும் அதை நடக்குது நினைக்கிறேன் நான். நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? கொஞ்சம் அவரைக்காய் வந்துச்சுன்னா நம்ம கார்டனில் ஒரு பெரிய அறுவடை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் இங்க சொல்றாரு, நான் வெளிச்சமா வருவேன், நீங்க ஆகாஷ் நீ இப்படிலாம் போக தேவையில்லை, நான் என்ன செய்ய போறேன், உனக்கு நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன். இப்போ மட்டும் இல்லை, நானே வெளிச்சமா வரப்போறேன் இந்த உலகத்துக்கு அப்படின்றது தான் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை சொல்றாரு. அறுவடையின் போது மக்கள் மகிழ்வதை போல. அது மட்டுமல்ல, கொள்ளையை பங்கிடும் போது மக்கள் மகிழ்வது போல. கொள்ளைனா எப்படின்னா, அந்த காலத்துல வார்க்கு யுத்தத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரு நாட்டை அடிச்சு அந்த நாட்டில இருந்து கொள்ளை பொருள்களை கொண்டு வருவார்கள். நம்ம இந்தியாவில இருந்து நிறைய பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது போல ரத்தினங்கள், அந்த விலையேற பெற்ற பொருட்கள்லாம் கொண்டு வரும். வா, நாம வெற்றி பெற்று விட்டோம், எதிராளியை நம்ம வீழ்த்தி விட்டோம், அந்த எதிராளியுடைய பொருட்கள்லாம் இப்ப நமக்கு தான் அப்படின்னு சொல்ற அந்த மக்களை போல. அது மட்டுமல்ல, எப்படி நீங்க தோற்கடிப்பீங்க அப்படின்னா, மீதியானியர்களை தோற்கடித்தது போல, எப்படி கிதியோன் வந்து கொஞ்சம் ஆட்களை வச்சு நிறைய பேரை வீழ்த்தினாரோ அது போல நீங்க என்ன செய்வீங்க, நீங்க வீழ்த்துவீங்க. ஆண்டவர் வந்து அவர்களை எல்லாம் தோற்கடிப்பார், உங்களுடைய நுகத்தை உடைப்பார். நுகம்னா என்ன? எத்தனை பேர் நுகம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாடு மேல இந்த 2 மாட்டை நுகத்துல பூட்டி ஏர் உழுவ வைப்பாங்கல்ல, அந்த மாடு வந்து எங்கேயும் ஓட முடியாது, எல்லாம் மாட்டிக்கிச்சது. அது போல நம்ம மாட்டிட்டு இருக்கிற சூழலை ஆண்டவர் உடைத்து, அந்த நுகத்தை உடைத்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவர் தருவார். அது மட்டுமல்ல, 5வது வசனத்துல, ஒவ்வொரு வீரரும் போரில் பயன்படுத்திய காலனியும் இரத்தத்தில் தோய்ந்த உடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக சுட்டரிக்கப்பட்டனா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், போதும், இனி நம்ம எல்லாம் போட தேவையில்லை, இனி வார்லாம் வராது, இனி சமாதானம் தான். என்ன செய்வோம், இதெல்லாம் போட்டு எரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கின்ற அந்த நிலைக்கு ஒரு சமாதான சூழலை ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆகாஷ் வந்து இதுக்கெல்லாம் செவி கொடுத்தார் அப்படின்னா இல்லை. பாருங்க, எவ்வளவு கொடூரமான ஒரு ஆளு, தன்னுடைய பிள்ளைய மகனையே என்ன செஞ்சான், பலி செலுத்தியிருக்கிறான். ஓ காட், யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் சொல்றாரு, நான் இப்பயும் உதவி செய்வேன் ஆகாஷ், நீ என்கிட்ட வந்தீனா, யூதா இப்போ வந்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அது மட்டும் இல்லை, நானே இறங்கி வரப்போகிறேன், நானே வெளிச்சமாக வந்து என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் 6வது வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, 6வது வசனத்தில் ஆண்டவருடைய பெயர்கள்லாம் இந்த இடத்துல சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஏனெனில் நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார். இது வந்து இம்பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து பிறந்துள்ளார்னு சொல்லலாம், பிறப்பார்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணாலும். ஹீப்ரு கிராமர் படி பிறந்துள்ளார்னு சொல்லலாம், பிறப்பார் அப்படின்னு சொல்லலாம். பிறந்துள்ளார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிறந்துள்ளார், மேய்ப்பர்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, ஒரு குழந்தை துணியிலே சுற்றப்பட்டு வைத்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க, அதுதான் உங்களுக்கு அடையாளம். இந்த குழந்தை தான் அடையாளம். இந்த உலகத்துல வந்து சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், இந்த உலகம் மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா இந்த குழந்தை தான். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் கிபி அப்படின்னு மார்னிஷி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத காட்டிலும் அதையும் இப்போ மாத்திட்டாங்க. ஹிஸ்டோரியன்ஸ்லாம் பிசி ஏடின்லாம் சொல்றது இல்லை, இப்பெல்லாம் சிஇ பிசிஇ அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு கூகுள் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஹோம்வொர்க். சிஇ பிசிஇனா என்ன அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க. அதையும் மாத்திட்டாங்க. பட் இது எல்லாத்த காட்டிலும் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் யாரெல்லாம் இயேசு இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் பைபிள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவர்கள் எல்லோரும் மரித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் உயிரோடு இருப்பவர், மக்களுடைய உள்ளத்தில் வாழ்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இன்னைக்கும் இந்தியாவில் கூட இயேசு இல்லாமல் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. இயேசு இல்லாமல் பண்ணவே முடியாது. இயேசு இல்லாமல் என்ன பண்ணவே முடியாது. சபையை வந்து யாரும் அழிக்கவும் முடியாது. ஏன்னா இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த குழந்தை எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறத பார்க்குறோம். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார், நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார். அந்த மகன் இந்த இங்கே ஆகாஷ் வந்து அசிரியாவை பார்த்து சொல்றார், என்ன, நான் வந்து உன் மகன், நான் வந்து உன்னுடைய பணியாளன், நீ தான் எனக்கு அப்பா, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு,
நான் மகனாக இறங்கி வரேன், நான் உனக்கு அப்பாவாக இருப்பேன், நான் தான் உனக்கு ராஜாவாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அரசாட்சி அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமான ஆலோசகர், வல்லமை உள்ள இறைவன், நித்திய தகப்பன், சமாதான பிரபு, அவருடைய ஆட்சி பெருகி கொண்டே இருக்கும், அவருடைய சமாதானத்திற்கு முடிவு இராது என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் இந்த வசனத்திலிருந்து கிறிஸ்துவை குறித்து நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மொதல் பாயிண்ட் 1 இருக்குல்ல, அதுக்கு போயிருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சம். மொதல் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் சிம்பிள் கிடையாது. இந்த வெளிச்சம் வந்து எங்கே தூரத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாது. வெளிச்சம் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா காரியங்களிலும் அந்த வெளிச்சம் வர வேண்டும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் இருள் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியம். இருட்டில் நடக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வெளிச்சமாக வந்தது வந்து நாம் ஒன்றும் ஆண்டவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் வெளிச்சமாக வந்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லவங்களும் இல்லை, வராமே இருந்தால் பரவாயில்லன்னு தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவரே இறங்கி வந்தார், வெளிச்சமாக இறங்கி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோவான் 1:4-9 வரை உள்ள வசனத்தில் வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஜீசஸ் இஸ் a light. இயேசு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் வெளிச்சமாக இருந்து நம்மையே என்ன செய்யறாருன்னா உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். நான் ஒரு தடவை ஷிம்லாவில் ஒரு ஆசிரமத்துக்கு நான் போனேன். ஆசிரமத்துக்கு மியூசியத்துக்கு போகும்போது அங்கே மியூசியமில் அதாவது எல்லா குருக்களும் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் உள்ள எல்லா குருக்களும் பைபிளை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் எல்லோருக்கும் சம்மதமானவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு பைபிளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் பைபிள்னு போட்டு அங்கே எழுதியிருந்தாங்க. இயேசு சொன்னார், இயேசுன்னு கீழே போட்டு கடவுள் வெளிச்சமாக இருக்கிறார் இயேசு அப்படின்னு பைபிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் போய் அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன், இயேசு என்னைக்கு கடவுள் வெளிச்சமாக இருக்கிறாருன்னு சொல்ல, நானே வெளிச்சம் என்று சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நானே வெளிச்சம் என்று சொன்னார். இந்த மாதிரி கிளைம்ஸ் பண்ண ஆட்கள் வந்து இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நானே வெளிச்சம், நானே வெளிச்சம் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை சார் அப்படிதான் சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க பைபிள் இருக்கு, என் பேக்கில் வச்சிருந்தேன். இயேசு ஒரு நாள் அப்படி சொல்லவில்லை. ஆனால் மக்கள் திரித்து சொல்கிறார்கள், கடவுள் வந்து வெளிச்சம் சொல்ல, நானே வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும், நம்முடைய எல்லாவற்றிலும் வர வேண்டும். பிஸ்னஸ்குள்ளே வரணும், நம்முடைய தாட் லைஃப்பில் வரணும், நம்முடைய ஃபீலிங்ஸ்குள்ளே வரணும், நம்முடைய குடும்பத்தில் வரணும், நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய கட்டத்திலும் அது வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, வெளிச்சமாக இருந்தால் தான் அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஸ்பல்ஸ் பவுலை வாசிப்பதை காட்டிலும் பவுலை கூட வாசிக்கிறாங்க, ஆனால் காஸ்பல்ஸை வாசிக்கிறது இல்லை. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு நினைச்சாங்க. இல்லை, காஸ்பல்னா என்ன, சுவிசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 சுவிசேஷங்களையும் ஒட்டுமொத்தமாக போட்டு ஒரு செய்தியா மாத்தினீங்கன்னா அதான் காஸ்பல். அதனால தான் 4 பேர் எழுதியிருக்காங்க. 4 பேரை வச்சு ஆண்டவர் நமக்கு இந்த காஸ்பல்ஸ் கொடுத்துருக்காரு. இது நம்ம ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டோமா அப்படின்னாலோ அல்லது பவுலை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம்னா தான் பிரச்சனை. 4ஐயும் சேர்த்து பிடித்துக் கொள்வது, அது மட்டும் இல்லை முழு புஸ்தகத்தையும் வேதாகமத்தையும் சேர்த்து பிடித்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது நான் சொல்றது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பயத்தை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு எப்படி வந்தார்? God so loved the world. ஆண்டவர் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஆண்டவர் வந்து வெறுத்து கோபப்பட்டு அவர் வரல, இவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், மகிழ்ச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் ஆண்டவருக்குள்ள வரலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் நல்ல காரியம் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம். நல்ல காரியம் இவ்வளோ இருக்கு, கெட்ட காரியம் இவ்வளோ இருக்கு, அதை தான் அனுபவிக்க மக்கள் விருப்பப்படுறாங்க. ஆனால் நல்ல காரியம் இவ்வளோ இருக்கு. ஃபேமிலியாக நம்ம எல்லாம் பிக்னிக் போகலாமா? போகலாம், நிச்சயமா. இன்னும் எவ்வளோ விஷயம் இந்த உலகத்தில், எவ்வளோ விஷயம். நீங்கள் குடும்பமாக பிள்ளைகளோட, மனைவியோட, கணவனோட அல்லது சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல விதத்தில் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஜாலியாக இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் ஆண்டவருக்குள்ளே இருந்து. ஆனால் அதெல்லாம் விட்டுறாங்க. இப்போ என்ன, ஆகாசுக்கிட்ட ஆண்டவர் சொன்னது என்ன, நீ வந்து என்ன பிடிச்சிக்க அவ்வளோதான், யூத மக்கள் என்ன பிடிச்சிங்க அவ்வளோதான். ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, திக்லாத் பைலீசர் அப்படின்ற அந்த ராஜா கிட்ட போயிட்டு, அந்த அசிரியா ராஜாட்ட போய் கேட்குறார், இதுதான் சூப்பர் பவர், நம்ம இவரை பிடிச்சிட்டோம்னா என்னது, நம்ம காப்பாற்றிடுவார் சொல்லிட்டு, நான் உங்களுக்கு அடிமை, நான் உங்களுக்கு பணியாளன், நான் உங்களுக்கு மகன்,
என்னை காப்பாத்துங்க அப்படின்னு போறதை பார்க்குறோம். ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக வருகிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக ஜீசஸ் இஸ் அ லிபரேட்டர். ஆண்டவர் நம்முடைய நுகத்தை உடைக்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நுகத்தை உடைச்சு இந்த மக்கள் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டவர்களாக இருப்பதனால ஆண்டவர் நுகத்தை உடைத்து அவருடைய சமுதாய ரீதியில், அரசியல் ரீதியில் மற்றும் பாவத்தில் இருந்த மக்களை விடுவிக்க ஆண்டவர் வரேன்னு சொல்றாரு. நான் உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு விடுதலை என்ன அப்படின்னா, முழுமையான ஒரு விடுதலை. இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டத்தை முழுசாக அந்த பைபிளை ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இவாஞ்சலிஸ்டிக் மெசேஜ் கிடையாது, சுவிசேஷ மெசேஜ் கிடையாது. அது பரிசேயர்களுடைய டீச்சிங்னால ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க, நீங்க இவ்வளோ சுமையை நீங்க சுமந்துட்டு போறீங்க. பரிசேயர்கள் அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ரூல்ஸா போட்டு உங்க மேல அடுக்கிட்டே இருக்காங்க, நீங்க சுமந்துட்டு போறீங்க. நீங்க என்ன செய்யுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லோரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. என்னுடைய நுகம் வந்து என்னது, மிக மெதுவானது, லகுவானதுன்னு சொல்றாரு. ஜென்டல் நுகம் இருக்கு. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யுங்க, சேர்ந்து ஒரு மாடு பூட்டப்பட்டது போல நீங்களும் சேர்ந்து போங்க, என்கிட்ட வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசுவை பின்பற்றுகிற யாருமே விடுதலையோட இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடிமைகளே கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அடிமைகள் கிடையாது. நானும் யாருக்கு அடிமை கிடையாது, நீங்களும் யாருக்கு அடிமை கிடையாது. ஆனா மக்கள் இன்னைக்கு அடிமையா இருக்க தான் விருப்பப்படுறாங்க. ஸ்கூல்ல கூட பார்த்தீங்கன்னா, எந்த டீச்சர் அடிக்கிறாங்களோ, அடிச்சு செய்ய வைக்கிறாங்களோ, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நல்ல டீச்சர் சொல்லுப்பா. நான் யோசிப்பேன், எங்க டிராயிங் டீச்சர் வந்து அடிக்கவே மாட்டாங்க, ஆனா எல்லாம் ஒபே பண்ணுவாங்க. அது எப்படின்னு தெரியல. நானும் அவங்ககிட்ட ஒரே ஒரு தடவை தான் அடி வாங்கியிருக்கேன். ஆனால் சிலர்லாம் அடிப்பாங்க, நமக்கு அப்படியே இதாகிடுச்சு. அடிக்கிறவங்க தான் சூப்பர், திட்டிக்கிட்டே இருக்கிறவங்க தான் சூப்பர், ரொம்ப இல்லை. ஆண்டவர் வந்து என்னுடைய நுகம் வந்து இலகுவாக இருக்கு, நான் வந்து ஜென்டல், நான் வந்து சாந்தம் உள்ளவராக இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா யாரும் கிளாஸுக்கு வர்றது கிடையாது. யாரெல்லாம் நீங்கள் வரலன்னா நரகத்துக்கு போவாய் அப்படின்னு சொன்னாங்களே, அவர் கிளாஸுக்கு முன்னாடி வந்து, பைபிள் கிளாஸுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. நரகத்துக்கு போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் வந்து இந்த வாரத்தில் நீங்கள் என் கிளாஸுக்கு என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வரவில்லை என்றால் உங்களுக்கு சாபம் தான், உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மீக்னஸை வந்து வீக்னஸ் நினைக்கிறாங்க. இல்லை, மீக்னஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ ஆண்டவர் வந்து நுகத்தை உடைக்கிறவராக இருக்கிறார், அடிமைத்தனத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான்காவதாக என்ன பார்க்குறோம்னா, அவர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் ஒரு நல்ல ஆலோசகர், அதிசயமான ஆலோசகர். அதிசயமானதுன்னா நமக்கு, நம்ம அறிவுக்கு எட்டாத காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். நம்ம கன்ஃபியூஷன்ல இருந்து என்ன செய்யணும்னு தெரியாத போது ஆண்டவர் நமக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுப்பார், ஆவிக்குரிய பகுத்தாய்வை நமக்கு தருவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்க ஏசாயா 1:26, 3 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் எப்படி ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியாம அவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஆண்டவர் சொல்றாரு. என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்த தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, மேசியா ஒரு வண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஒரு அருமையான ஒரு கவுன்சிலர். நம்ம ஒவ்வொரு தீர்மானம் பண்ணும்போது நம்ம கேட்க வேண்டியது, இயேசுக்கு இது பிடிக்குமான்னு கேட்டு பாருங்களேன். பைபிளில் வந்து வசனத்தின்படி இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்ம வந்து சரியாக ஒரு தீர்மானம் எடுப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து அது மைட்டி காட் அப்படின்னு இருக்கு. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே இருந்தார். ஆதியிலே அப்படின்னா ஏதோ ஒரு டைம் இல்லை, அன்னைக்கு இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார், இனியும் இருப்பார் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு வேதவசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:1 அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சு மனுஷனாக வந்தது. தேவன் மனுஷனாக வந்தார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் அருமையானவர்களே. அவர் வந்து நம்ம ரட்சிப்பிற்கான மூலம் மட்டும் கிடையாது, அவர் தான் ரட்சிப்பே. ஹல்லேலூயா. நம்ம சமாதானம் அடைவதற்கான ஒரு மூலம் கிடையாது, அதாவது ஒரு மீன்ஸ் கிடையாது, ஒரு ஏஜென்ட் கிடையாது, ஒரு கருவி கிடையாது. அவர் தான் சமாதானமே, அவர்தான் ரட்சிப்பே அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய பேரு நித்திய பிதா, நித்திய தகப்பன். இதை வந்து சிலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. நித்திய தகப்பன்னா அப்போ இயேசு அப்பான்னு கூப்பிடலாம் தாரு, அது கிடையாது. இங்கே சொல்றது அது கிடையாது.
நம்ம திருத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பிதா அப்படின்றது இங்க நித்திய பிதா அப்படிங்கிறது ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவாங்க. இல்லை, அதுக்காக தான் நான் கான்டெக்ட் சொன்னேன். அதுக்காக தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் சொன்னேன். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல என்ன, ஆகாஸ் வந்து என்ன செய்றாரு, திக்லாத் பைலீசரை அவர் கேட்கிறாரு, நான் உங்களுடைய பணியாளன், உங்களுடைய மகன், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. அன்றைக்கு உள்ள ஒரு அக்ரிமெண்ட், ராஜாவுக்கும் ஒரு அடிமை ராஜாவுக்கும், மேல இருக்கிற ராஜாவுக்கும் அடிமை ராஜாவுக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல என்ன போடுவாங்க அப்படின்னா, நீ என்னுடைய தகப்பனாக இருப்பாய், அப்படின்னா என்னுடைய பாதுகாவலனாக இருப்பாய், நான் உனக்கு கப்பம் கட்டுகிறேன், நீ என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் இங்க கொண்டு வராரு. நான் தான் என்ன செய்வேன், உனக்கு நித்திய தகப்பன் அப்படின்னா உனக்கு நித்திய ராஜா நான் தான், உன்னை நித்தியமாக காப்பாற்றுகிறவர் யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனா ஆகாஸ் வந்து நம்பினாரா அப்படின்னா இல்லை, நம்பவில்லை அப்படிங்கிறதா ஒரு ஒரு ரொம்ப துயரமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எப்போதுமே தாவீதுடைய சிங்காசனத்தில் இருக்கிற நித்திய பிதாவாக அப்படின்னா நித்திய ராஜாவாக, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஒரு 4 டைட்டில்ஸ் இருக்கு. சிலர் வந்து அதிசயமானவர்ன்ட்டு போட்டதுனால அங்கே காமா போட்டதுனால 5ஆக மாறும். ஆக்சுவலாக நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து அதிசயமான ஆலோசகர் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. வல்லமை உள்ள இறைவன், நித்திய தகப்பன், சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நியாயத்தையும் நீதியையும் ஆண்டவரோடு கூட இருக்கிற சமாதானத்தையும் அவர் கொண்டு வந்தார். ஆண்டவரோட சமாதானமாக இல்லைன்னா நாம் சமாதானத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. ஒரு ஆளோட சமாதானம் இல்லாமல் அவரோட வாக்கிங் போக முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் வாக்கிங் போவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. நான் சும்மா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நானும் யோசிப்பேன், இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியல, இவ்வளோ பேசிகிட்டே போகிறாங்களே அப்போ நான் யோசிப்பேன். ஆனால் 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா போவாங்களா? அந்த மாதிரி போக மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், சில ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டு நடந்து போகிறத நான் பார்த்துருக்கேன். வயசானவங்க பேசவே மாட்டாங்க, அமைதியாக அவங்க கையை பிடிச்சாலும் கையை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியே புரிஞ்சுக்க நமக்கு, ஓ ஏதோ நடந்திருக்கு, அங்கிள் ஆண்டி ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நமக்கு. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே, இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸில் வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஆண்டவரோட உறவில் இருக்கிறது, ஆண்டவரோட சமாதானமாக இருக்கிறது. அந்த சமாதானம் தான் நாம் மற்றவங்களோட சமாதானமாக இருக்கும்போது அது பிரதிபலிக்கிறது. ஸோ our peace with God is reflected in our peace with people. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வந்தார். அதே நேரத்தில் ஆண்டவரோட சமாதானமாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் வா சூப்பர், வெரி குட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. மக்கள் நமக்கு விரோதமாக பட்டயத்தை எடுப்பாங்க, நம்ம காரி துப்புவாங்க, நம்ம வந்து அவமானப்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்முடைய சமாதானமாக இருக்கிறார் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடைசியாக என்றென்றைக்கும் அவர் ஆட்சி செய்வராக இருக்கிறார். அவருடைய ஆட்சியின் பெருக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் முடிவே இராது. இது எதை காண்பிக்குதுன்னா, ஒரு லாங் டேர்ம் கவர்மெண்ட், ஆண்டவருடைய கவர்மெண்ட் காமிக்குது. இந்த உலகத்தில் பாருங்க, எல்லா ஆட்சியாளர்களும் போயிட்டாங்க. ஒரு நாள் அசிரியா பயங்கர சூப்பர் பவராக இருந்துச்சு, போயிடுச்சு. அடுத்தது பாபிலோன் வந்துச்சு, பயங்கர சூப்பர் பவர், யூதாவெல்லாம் அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதுவும் போயிடுச்சு. பாபிலோனுக்கு அப்புறம் பாரசீகம் வந்துச்சு, பாரசீகத்தை அடிச்சு நொறுக்கிட்டு கிரேக்க பவர் வந்துச்சு. கிரேக்கத்தை அடித்து நொறுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ரோம கவர்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரோம கவர்மெண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது, ரோம ராஜ்யம் எங்கே இருக்குன்னு தெரியாது. கிரேக்கர்கள் அவங்களே பணப்பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. கிரேக்க ஆட்சி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பயங்கர சூப்பர் பவராக இருந்துச்சு, இப்போ இல்லை. அமெரிக்கா சூப்பர் பவராக இருந்துச்சு, இப்போ அதுவும் நொறுக்கி கொண்டு இருக்கிறது. அடுத்து சைனா வருதுன்றாங்க. ஆனால் எந்த சூப்பர் பவரும் நிலையா அந்த உலகத்தில் இருக்காது. ஒரே ஒரு சூப்பர் பவர், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் என்றென்றைக்கும் அவர் அரசாட்சி செய்பவராக இருக்கிறார். அவர் திரும்ப வருவார். திரும்ப வந்து அவர் என்ன செய்வார்னா, ஒரு நீண்ட கால ஆட்சியை அவர் நிறுவுவார். அது மட்டுமல்ல, நம்மை என்ன செய்வார், புதிய பூமி அந்த உலகத்தில் கொண்டு போயிட்டு அவர் நம்ம வைப்பார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பார்ப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முக்கியமாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் டர்புலன்ஸ் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு நடுக்கம், அரசியல் நிலையற்ற தன்மை, உலகத்தில் நடக்கிற அந்த பல்வேறு யுத்தங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ராஜாவாக இருக்காரா? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெளிச்சமாக இருக்கிறாரா? அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்குறீங்களா?
இந்த இந்த இன்னைக்கு செய்தியிலேருந்து வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னா ஒன்று மட்டும் நீங்கள் வச்சுங்க, அவரை நீங்கள் பிடிச்சிக்கங்க. நான் பார்த்துருக்கேன் சிலலாம், நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார், நான் வந்து செய்ய வேண்டியதை நான் சரியாக செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும். பிஸ்னஸ்லேயும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கல்யாணம் நடக்கும், அப்புறம் நல்லா படித்து முன்னேறுவாங்க, எல்லாவற்றிலையும் அவங்க செய்வாங்க. நான் இதுக்காக மட்டும் ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்ல. அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் தேடுறேன், நீதியை தேடுறேன், அவருடைய பார்வையில் எது சரியோ நான் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்காக நான் படிக்காமல் போகிறதில்ல, அதுக்கு அப்புறம் என்ன செய்யணுமோ நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செய்வார் அப்படின்ற உங்கள் வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். எல்லாவற்றையும் சரியாக ஆண்டவர் செஞ்சுட்டே இருப்பார், கலங்கி போகவே மாட்டாங்க. இந்த வசனத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.